கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் பெட்டிமுடி எனும் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கயத்தாறு பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து கயத்தாறு பாரதி நகருக்கு சென்ற தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களது உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். வீட்டில் தனியாக இருந்த 11 வயது சிறுமியை மிரட்டி சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக 58 வயது முதியவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வளையப்பட்டியைச் சேர்ந்தவர் ஐயாவு. அதே பகுதியில் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து ஐயாவுவை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து திண்டுக்கல் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திண்டுக்கல் சிறையில் அடைத்தனர். 5 மாதமாக மூடப்பட்ட உடற்பயிற்சி கூடங்கள் பாதுகாப்பு அம்சங்களுடன் திறக்கப்பட்டுள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உடற்பயிற்சி கூடங்கள் திறக்கப்பட்டன. உடற்பயிற்சி கூடத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது உடலின் வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டு கிருமி நாசினிகளை கொண்டு கைகள் சுத்தப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. முன்னதாக அவர்களின் முகவரி உள்ளிட்ட அனைத்து தரவுகளும் பதிவு செய்யப்பட்டு பின்னர் உடற்பயிற்சி மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். செல்போனில் சார்ஜ் போட்டுக்கொண்டே பேசியதில் செல்போன் வெடித்து தீ பரவியதில் தாய் மற்றும் 2 மகன்கள் உயிரிழந்தனர். கரூரை சேர்ந்த முத்துலட்சுமி என்பவர் செல்போனில் சார்ஜ் போட்டுக்கொண்டே பேசிக் கொண்டிருந்தார். தொடர்ந்து செல்போனில் சார்ஜ் அதிகமாகி மின்சாரம் பாய்ந்து செல்போன் வெடித்தது. இதில் முத்துலட்சுமியின் உடல் மீது தீ பரவியது. இதனால் முத்துலட்சுமி அலறி துடித்தார். முத்துலட்சுமியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றபோது முத்துலட்சுமி முழு உடல் முழுவதும் எரிந்த நிலையில் உயிரிழந்து கிடந்தார். முத்துலட்சுமியின் 3 வயது மகன் ரஞ்சித் மற்றும் 2 வயதான தட்சித் ஆகிய 2 பிள்ளைகளும் காயங்களுடன் இருந்தனர். அவர்களை மீட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் செல்லும் வழியிலேயே குழந்தைகள் உயிரிழந்தனர். சாலையோரம் சுற்றித் திரியும் ஒற்றை யானையால் ஓசூர் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். ஓசூர் அடுத்த தளி, அஞ்சட்டி, தேன்கனிக்கோட்டை பகுதி காப்பு காட்டில் ஏராளமான வனவிலங்குகளும் யானைகளும் உள்ளன. தேன்கனிக்கோட்டையில் இருந்து தளி பகுதிக்கு செல்லும் வழியில் ஒற்றை யானை சாலை பகுதியில் சுற்றித் திரிவதால் அவ்வழியாக வாகனத்தில் சென்ற நபர்கள் அச்சத்தில் உள்ளனர். பொதுமக்களும் கைபேசியில் யானையை புகைப்படம் எடுத்து வருகின்றனர். இதனால் ஒற்றை யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியை வனத்துறையினர் மேற்கொண்டனர். தூத்துக்குடி மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார் முதல் பெரியதாழை வரை கடலோர மீனவ கிராமங்கள் உள்ளன. இதில் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தை தங்குதளமாக கொண்டு சுமார் 250க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஆழ்கடல் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றன. இந்நிலையில் கடலுக்குள் புதிதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே மன்னார் வளைகுடா பகுதியையொட்டி ஆழ்கடலுக்கு சுமார் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. எனவே மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சிற்றாறு பகுதியில் 74 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் மாவட்டத்தில் மொத்தமாக 15.18 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளன. இதனால் பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி போன்ற அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் தொடர்ந்து சீற்றமாகவே காணப்படுகிறது. இதனால் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் நீர்வரத்து 30,000 கன அடி நீர் சரிந்து 1,20,000 கன அடியாக நீர்வரத்து குறைந்துள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு 98,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து நீர்த்திறப்பு குறைவு காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதிக்கு வரும் நீர்வரத்து நேற்று 1,50,000 கன அடியாக இருந்தது. இந்த நிலையில் 30,000 கன அடி நீர் குறைந்து 1,20,000 கன அடியாக தற்போது நீர்வரத்து உள்ளது.
மதுராந்தகம் அருகே மாரியம்மன் கோவில் உண்டியலை உடைத்து சுமார் 50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மொரப்பாக்கம் கிராமத்தில் வாழவட்ட மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. ஆடி மாதம் என்பதால் 40,000 முதல் 50,000 வரை உண்டியலில் பணம் இருக்கக்கூடும் என்று பக்தர்கள் தெரிவித்தனர். கோவில் உண்டியலை உடைத்து இருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து மதுராந்தகம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வால்பாறை நகராட்சி அலுவலகத்தின் ஜன்னல் மற்றும் வாகனங்களின் கண்ணாடிகள் மீது மர்ம நபர்கள் கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த வால்பாறையில் நகராட்சிக்கு சொந்தமான வாகனங்கள் மற்றும் கொரோனா தடுப்பு பணிகளுக்கான வாகனங்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று அதிகாலை நகராட்சி அலுவலக வளாகத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் கண்ணாடிகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மேலாளர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த 12 பேர் கைது செய்யப்பட்டனர். முழு ஊரடங்கான நேற்று அனைத்து அரசு மதுபான கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. இதன் காரணமாக சட்டவிரோதமாக மதுபானங்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டனர். அப்போது பண்ணப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராபின், லக்ஷ்மி, மணிகண்டன், ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த அன்பு, செல்லப்பன், கோவிந்தன், தாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கண்ணையன் உள்ளிட்ட 12 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து நூற்றுக்கணக்கான மது பாட்டில்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர். நிலக்கோட்டை பெண்கள் சிறையில் 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பெண்கள் சிறைச்சாலையில் சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் பெண்கள் சிறை வைக்கப்படுவார்கள். இந்த நிலையில் இந்த சிறையில் உள்ள பெண்கள் 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தொற்று பாதித்த 2 கைதிகள் போலீசார் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸில் திண்டுக்கல் கொரோனா சிகிச்சை மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த 3 பேருக்கும் அந்தந்த மாவட்டங்களில் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்து சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். 5 பெண் கைதிகளுக்கு தொற்று உறுதியானதால் சிறை அதிகாரிகள், காவலர்கள், ஊழியர்கள் மற்றும் இதர கைதிகளுக்கும் பரிசோதனை செய்யப்பட உள்ளது. அரியலூரில் ரயில்வே துறை தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்து சதன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டுக்கு 2 முறை கொடுக்க வேண்டிய முடக்கப்பட்ட ஜனவரி டிஏவுடன் ஜூலை டிஏவையும் சேர்த்து மொத்தம் 18 மாதம் வழங்க வேண்டும். மேலும் பயணிகள் மற்றும் சரக்கு ரயில்களை தனியாருக்கு விற்பனை செய்யக்கூடாது, பணிமனைகளை தனியாருக்கு விற்கக்கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி SRMU தொழிலாளர்கள் அரியலூர் ரயில் நிலையத்தில் உள்ள பகுதி பொறியாளர் அலுவலகம் முன்பு சமூக இடைவெளியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தை புதிய மாவட்டமாக அறிவிக்க கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் வீட்டு வாசல்களில் கையில் பதாகைகளை ஏந்தி குடும்பத்துடன் கோஷமிட்டனர். ஆடஸ்பை, மருத்துவக்குடி, கதிராமங்கலம், நந்தநல்லூர், அணைக்கரை, கஞ்சனூர், துகிலி, துருக்கோடி காவல் உள்ளிட்ட கிராம மக்கள் வீட்டு வாசல்களில் நின்று பதாகைகள் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமூக வலைதளம் மூலம் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்க கோரி ஹேஷ்டாக் கும்பகோணம் டு பி டிஸ்ட்ரிக்ட் என டேக் செய்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தால் மலையில் பயிரிடப்படும் பொருட்களை விற்பனை செய்ய முடியவில்லை என்று மலைவாழ் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான தானிப்பாறை, பட்டுப்பூச்சி, அத்திக்கோவில், நெடுங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் மலைக்குள் இருக்கும் மூலிகைகள், கிழங்கு வகைகள் உட்பட பொருட்களை சேகரித்து விற்பனை செய்து வருவது வழக்கமாக இருந்து வந்துள்ளது. தற்போது ஊரடங்கு காரணமாக போக்குவரத்து வசதி இல்லாததால் மலையில் விளைக்கின்ற பொருட்களை விற்க முடியாத சூழல் உள்ளதாக மலைவாழ் மக்கள் தெரிவித்துள்ளனர். ராஜபாளையம் அருகே அதிமுக கிளை செயலாளர் உட்பட 150 பேர் அதிமுகவில் இருந்து பிரிந்து பாஜகவில் இணைந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பதவி அதிமுகவில் காலியாக உள்ள நிலையில் மாவட்ட பொறுப்பாளராக பால்வளத்துறை அமைச்சர் கே. ராஜேந்திர பாலாஜி நியமிக்கப்பட்டுள்ளார்.
மேலும் மாவட்ட செயலாளர் பதவிக்காக சாத்தூர் எம்எல்ஏ MSR ராஜவர்மன் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி என இரு அணிகளாக பிரிந்து போட்டி போடும் நிலை உருவானது. அதிமுக கிளை செயலாளர் பதவியில் உள்ள சிலர் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் 150க்கும் மேற்பட்டோர் ராஜபாளையம் அருகே உள்ள புதூரில் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் முருகேஸ்வரி முன்னிலையில் அதிமுகவில் இருந்து பிரிந்து தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர். தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் தமிழக கடலோர பாதுகாப்பு போலீசாரும் இணைந்து சஜாக் ஆபரேஷன் என்ற பாதுகாப்பு ஒத்திகையை இன்று காலை துவக்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடல் பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் பொருட்டு அதிவிரைவு படகுகளில் நவீன தொலைநோக்கிகள் மூலமாக சஜாக் ஆபரேஷன் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. தமிழக கடலோர பகுதிகளில் இந்த ஒத்திகை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடத்தப்பட்டது. மன்னார் வளைகுடா மற்றும் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் மணிக்கு சுமார் 55 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஆகவே நெல்லை மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் மறு உத்தரவுக்கு பின்னரே கடலுக்கு செல்ல வேண்டும் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. இதனால் உவரி, இடிந்தகரை, கூத்தன்குழி, கூட்டப்புலி உட்பட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. ஆகவே 1000த்திற்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மாநகராட்சி பகுதிகளில் சிறிய கோவில்கள் திறக்க இன்று முதல் அனுமதி வழங்கிய நிலையில் சென்னையில் பெரும்பாலான கோவில்கள் திறக்கப்படவில்லை. கொரோனா தொற்று காரணமாக மக்கள் அதிகம் கூடுவதை தவிர்க்க கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் திறக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கு தளர்த்தப்பட்ட போது ஊராட்சி, நகராட்சி பகுதிகளில் கோவில்கள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டது. இன்றில் இருந்து மாநகராட்சி பகுதிகளில் ஆண்டு வருமானம் 10,000 ரூபாய்க்கு குறைவான வருவாய் ஈட்டும் கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் திறக்க அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் சென்னையில் பெரும்பாலான சிறிய கோவில்கள், தேவாலயம் மற்றும் மசூதிகள் திறக்கப்படவில்லை. சில கோவில்கள் மட்டும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர் மழையால் ஏற்காடு மலைப்பாதையில் 5 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக மாலை நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. சுற்றுலா தலமான ஏற்காடு அமைந்துள்ள சேர்வராயன் மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஏற்காட்டில் 98.6 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் ஏற்காட்டிற்கு செல்லும் மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 20 கொண்டை ஊசி வளைவுகளில் 13வது கொண்டை ஊசி வளைவு உட்பட 5 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. சாலையோரத்தில் இந்த பாறைகள் முழுமையாக சரிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்கள் மட்டுமே செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள் ஏதும் செல்ல முடியாது என்பதால் மண் சரிவினால் மலைப்பாதையில் குவிந்துள்ள பாறைகளை அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள துணிக்கடையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆயத்த ஆடைகளை திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொன்னேரி புதிய தேரடி தெரு பேருந்து நிலையம் எதிரில் துணிக்கடை நடத்தி வருபவர் ஜாஃபர். நேற்று முன்தினம் இவரது கடையில் மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து 1 லட்சம் மதிப்பிலான ஆடைகளை திருடிக் கொண்டு வெளியே வந்தபோது போலீசாரிடம் மாட்டிக்கொண்டனர். அவர்களை பிடித்து விசாரணை செய்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த 3 பேர் என்பது தெரியவந்தது. அந்த 3 பேரில் 2 சிறுவர் என்பதை அடுத்து அவர்கள் சிறார் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டனர். திண்டுக்கல்லில் கொரோனா பாதிப்பில் இருந்து பணிக்கு திரும்பிய காவலர்களுக்கு சிறப்பு வரவேற்பு வழங்கப்பட்டது. கொரோனா தொற்று தமிழகத்தில் தற்போது தீவிரமடைந்து வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் 10 காவலர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் உட்பட 10 பேர் சிகிச்சை முடிந்து பூரண குணமடைந்து இன்று பணிக்கு திரும்பினர். அவர்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரவலிபிரியா மலர் கொத்து கொடுத்து வரவேற்றார். மேலும் அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஊட்டச்சத்து பழங்களை வழங்கினார். கோவையில் கடந்த 3 நாட்களாக உயிருக்கு போராடி வந்த பெண் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது.
போல்வாம்பட்டி வனச்சரகத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு உடல் சோர்வுடன் பெண் யானை படுத்து கிடந்தது. இதனை பார்த்த பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் மருத்துவக் குழுவுடன் சென்று அந்த யானைக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். 3 நாட்களாக யானைக்கு தொடர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த குளுக்கோஸ் செலுத்தப்பட்டு வந்தது. ஆனால் சிகிச்சை பலனின்றி அந்த யானை பரிதாபமாக உயிரிழந்தது. கோவை மாவட்டத்தில் இந்த வருடத்தில் உயிரிழக்கும் 16வது யானை இது என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவினை மீறியதாக 35,953 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 19,395 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் முழு ஊரடங்கு உத்தரவினை மீறியதாக 187 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதால் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும், தேவையில்லாமல் வாகனங்களில் வெளியில் சுற்ற வேண்டாம் என அரசு சார்பில் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. ஓமலூர் பகுதியில் தொடர் மழையின் காரணமாக கொப்பரை தேங்காய்கள் அழுகி உழைத்து விட்டதால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம், வனவாசி, ஜலகண்டாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் கொப்பரை தேங்காய்கள் விலைக்கு வாங்கி அதை ஓமலூர் பகுதிக்கு கொண்டு வந்து மட்டை உரித்து எண்ணெய்க்காக மாற்றி அனுப்பி விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் இதுபோன்ற தொழில்களில் இங்குள்ள 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 மாதமாக கொரோனா பாதிப்பில் தேங்காய் பருப்புகள் கொண்டு செல்ல முடியாமல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், தொடர் மழையில் நனைந்து கொப்பரை தேங்காய்கள் அனைத்தும் அழுகி போனதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். 5,043 காவலர்களின் உதவியால் சாலை விபத்தில் சிக்கிய காவலரின் குடும்பத்திற்கு 25 லட்சம் நிதி கிடைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாண்டியன் தெருவில் வசித்து வந்தவர் தலைமை காவலர் கோபி. இவர் கடந்த மாதம் தியாகதுருகம் புறவழிச்சாலையில் வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் கோபியுடன் படித்த காவலர்கள் பலர் ஒன்றிணைந்து தலா 500 ரூபாய் என தனித்தனியே சேர்த்து சுமார் 25 லட்சம் ரூபாய் தொகையினை கோபியின் குடும்பத்தில் உள்ள மகன் பெயரில் 10 லட்சத்தையும் மகள் பெயரில் 10 லட்சமும் LICயில் செலுத்தி 12 ஆண்டுகளுக்கு பிறகு இருவருக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. காவலர்களின் முயற்சியால் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டது. அனைவரின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.